தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். தொகுதி மறுவரை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக, தேமுதிக, பாமக புறக்கணிச்சிருக்காங்க. பாமக தரப்புல தொகுதி மறுவரை குறித்து ஆலோசிக்க ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்காங்க. திமுக தரப்புல மக்களை திசை திருப்பும் செயலாக இதை பார்க்கிறதாவும் பதிவு பண்ணிருக்கீங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது மறுபடியும் தாவேகாவினுடைய அந்த அரசியல் முதிர்ச்சியின்மையை தான் காமிக்கிறது. ஏனென்றால் மிக எளிதாக இது ரெண்டையும் பேசுகின்ற ஒரு இடமாக மாற்றியிருக்கலாம் இந்த அனைத்து கட்சி கூட்டம். அதாவது காவேரி பிரச்சனையும் டீலிமிட்டேஷனும், அதே மாதிரி தமிழ்நாட்டை உருக்குகின்ற இல்லை ஒழுக்குகின்ற பிரச்சனைகள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதையெல்லாம் இப்போ விவாதிப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை கூட்டினா அதுல திமுகவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்கி இருக்கலாம். அதை செய்யாம எதற்கு கேட்டார்களோ அந்த ஒரு கூட்டத்தை நடத்தாமல் டீலிமிட்டேஷனுக்காக ஒரு கூட்டத்தை நடத்தும் போது நிச்சயமாக இதுல பிரச்சனை தானே வரும். அது திமுக புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப எளிதாக உருவாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. ஏனென்றால் இப்ப அனைத்து கட்சிகளும் என்ன கூறுகிறார்கள், அப்போ தெளிவாக அந்த பிரச்சனைக்கு நீங்க கூட்டல, இந்த பிரச்சனைக்கு கூட்டுறீங்களே அப்படின்ற அந்த விஷயம் அப்ப என்ன காவேரி பிரச்சனை முக்கியத்துவம் இல்லையா, காவேரி பிரச்சனையில் உங்களுக்கு அக்கறை இல்லையா, இந்த மாதிரி கேள்விகள் ஒரு பெரிய ஒரு எதிர்வினையாக இன்னைக்கு தாவேக அரசு முன்னாடி நிற்குது. இதை தாராளமாக தவிர்த்திருக்கலாம். அது நிச்சயமாக ஒரு 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 கொஹோர்ட் ஆஃப் பீப்புள், அதை ஒரு ஒரு இன்டெலிஜென்ட் கொஹோர்ட் ஆஃப் பீப்புள் இல்லாதனால பிரச்சனையாகத்தான் நான் கருதுகிறேன். சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார். தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். தொகுதி மறுவரை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக, தேமுதிக, பாமக புறக்கணிச்சிருக்காங்க. இது அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதாகவும் பத்திரிகையாளர்கள் கருத்துக்களை பதிவு பண்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நிச்சயமா விஜய் பண்ணக்கூடிய விடயம் எது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு செய்யணுமோ அது செய்யறதுல அவர் கருத்தே சொல்ல அமைதியாவே இருக்கிறாங்க. காவிரி பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்ற கர்நாடகா மும்முரமா போயிட்டு இருக்காங்க. இங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்து கேட்டுக்கிட்டு, அதே போல விவசாயிகளையும் கூட்டி கருத்து கேட்டு அதன்படி இந்த அரசு செயல்படும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தா இவர்கள் தொகுதி வரையறையை பத்தி ஒரு கூட்டம் போட்டுறாராம். தாவேகாக்கு ஒரு எம்பி கூட இல்ல. இவங்க எப்படி கூட்டி இவங்க என்னத்தை முடிவு எடுக்கிறது? எனவே இது காங்கிரஸ்காரனுடைய உந்துதலின் பேரில் இவர்கள் கூட்டி இவர்கள் ஏதோ கொள்கை பூர்வமாக தங்களை காட்டிக்கொள்வதற்கான தமிழ்நாட்டினுடைய சார்பாகவும் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றுவதற்காகவும் செயல்படுவதை போல காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நாடகம் தான் இது. கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க திமுக. அது மட்டுமல்ல, சென்ற முறை தேர்தல் நேரத்துல அந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா விவாதத்துக்கு வரும்பொழுது அதை பற்றி கருத்து சொல்லாமலேயே கடந்து போனவர் தான் தாவேகாவும் விஜயும். இப்ப என்ன இவங்களுக்கு திடீர் அக்கறை வந்திருக்குது? இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். அடிப்படையிலேயே தமிழ்நாடு தொடர்பான, தமிழ்நாட்டு உரிமை தொடர்பான உள்ளார்ந்த அக்கறையற்று செயல்படுகிறது விஜயனுடைய அரசு. இதுதான் உண்மை. எனவே அவர்கள் கூட்டக்கூடிய கூட்டம் ஒரு நாடகம் தானே தவிர வேற ஒண்ணும் இல்ல. இதுல கருத்து சொல்றதுக்கு விஜய்க்கு எதுவும் தெரியாது. அது முதல்ல. அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு அது தொடர்பான ஒரு கொள்கையும் கிடையாது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.